பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 12 டிசம்பர் 2025 வெள்ளிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்க குடியுரிமைக்கு ரூபாய் 9 கோடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பேர் என்னன்னா தங்க அட்டை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காருப்பா. இந்த தங்க அட்டை திட்டம் அப்படின்னா என்னன்னா, அதாவது வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு படிக்க போவாங்கல்ல மாணவர்கள், அதாவது அமெரிக்கா நாட்டுக்காரங்க இல்லாமல் வேற வெளிநாட்டிலிருந்து மிக தலைச்சிறந்த பல்கலைக்கழகங்களில் படிக்கிறதுக்காக ஒரு சில மாணவர்கள் போவாங்க. அந்த மாணவர்களோட அறிவு அப்படின்றது அமெரிக்காவுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. சரியா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக ஒரு கம்பெனிஸில் வேலைக்கு சேர்றாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனியை விட்டுட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு $1 மில்லியன், அதாவது 9 கோடி ரூபாய் செலுத்தினா அவங்க வந்து தொடர்ச்சியாக அங்கே பணியில் இருந்துக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த தங்க அட்டை திட்டம். இது வந்து அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டாங்க அப்படின்னா எதுக்காகன்னு கேட்கலாம். அதாவது அமெரிக்காவில் தங்கி படிக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள், வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு அவங்க அதே இடத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் $1 மில்லியன், அமெரிக்க மதிப்பு $1 மில்லியன், இந்திய மதிப்பை பொறுத்தவரை 9 கோடி ரூபாய் செலுத்தி அவங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அதே மாதிரி எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு பணி 18ஆம் தேதி வரையும் நீட்டிச்சிருக்காங்கப்பா தமிழ்நாட்டில். இன்னும் ஃபார்ம் யாரும் ஃபில்லப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்க. இது அசால்ட்டாக நினைக்காதீங்க, ஓட்டு இல்லாமல் போயிடும். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, நேற்று பார்த்தோம் பாரதியாரோட பிறந்த நாள், அதாவது டிசம்பர் 11 வந்து பாரதியாரோட பிறந்த நாள். சரிங்களா? 144வது பிறந்த நாள் அது பார்த்தோம். வேற எந்த, அதாவது பாருங்க, ரத்த சோகையை தடுக்க இரும்பு சத்து உப்பு கொடுக்க போகிறாங்கப்பா. சரியா? ரத்த சோகையை தடுக்கிறதுக்காக இரும்பு சத்து உள்ள உப்பு கொடுக்க போகிறாங்க. எதில் அப்படின்னா ரேஷன் கார்டில். சரியா? ரேஷன் கடையில் கொடுக்க போகிறாங்க. ஸோ ரத்த சோகை பாதிப்புகளை குறைக்க பொது விநியோக திட்டத்தின் கீழ் இரும்பு சத்து அயோடின் கலந்த இரட்டை செறிவூட்டப்பட்ட உப்புன்றாங்க இது. சரியா? ஏன் அப்படின்னா இரும்பு சத்து ப்ளஸ் அயோடின் ரெண்டுமே கலந்துருக்கிறதுனால இது இரட்டை செறிவூட்டப்பட்ட உப்பு பாக்கெட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கொடுக்க போகிறாங்க பொது விநியோக திட்டத்தின் கீழே. மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் 52% பேருக்கு போதிய இரும்பு சத்து இல்லாமல் ரத்த சோகை இருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை 52% பேர்த்துக்கு சரியான இரும்பு சத்து வந்து இல்லை, அதனால ரத்த சோகையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்து பார்க்கலாம். அதான் ரத்த சோகையை தடுக்க இரும்பு சத்து உப்பு கொடுக்குறாங்க. அப்போ இது கேட்கலாம், இரட்டை செறிவூட்டல் உப்பு அப்படின்றது எதுன்னு கேட்கலாம். அயோடின் மற்றும் இரும்பு சத்து. அதே மாதிரி நேற்று சொன்ன நியூஸை திரும்ப சொல்லியிருக்காங்க. யுனெஸ்கோ கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் தீபாவளி பண்டிகை சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இந்தியாவிலேருந்து 15 பண்டிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அதில் இப்போ ரீசெண்டாக தீபாவளியும் ஒன்று. அடுத்தது இது ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ். இதுக்குள்ளே 2 நியூஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, முதலாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் எரிபொருள் கப்பல் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அதோட போக்குவரத்தை துவங்கியிருக்குப்பா. ஸோ ரொம்ப முக்கியம். கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் சர்வானந்த சோனாவால். சரியா? சர்வானந்த சோனா அவர் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா துவக்கி வச்சிருக்காரு. அதாவது நமோ அப்படின்ற படித்துறை, வாரணாசியில் இருக்க நமோ அப்படின்ற படித்துறையில் இந்த கப்பல் விடப்பட்டிருக்கு. இந்தியாவோட முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி. இதுக்கு முன்னாடி ஹைட்ரஜன் ரயில்னு சொல்லிட்டேன், சாரி, ஹைட்ரஜன் படகு. சரியாப்பா? கப்பல், ஹைட்ரஜன் கப்பல், ரயில்னு சொல்லிட்டேன், மாற்றிக்கோங்க. இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் கப்பல் சேவை எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நமோ அப்படின்ற படித்துறையில் துவங்கப்பட்டுச்சு. இந்த பாருங்கள், சீனா, நார்வே, நெதர்லாந்து, ஜப்பான் இந்த நாட்டில் தான் இதுக்கு முன்னாடி ஹைட்ரஜன் கப்பல் இருக்குது. அந்த வரிசையில் இந்தியா இடம் முடிச்சிருக்காங்க. இப்போ பாருங்களேன், அதாவது தேசிய நீர்வழி தடங்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் 3 இருக்கும், அதுக்கப்புறம் 5 இருந்துச்சு, இப்போ 111 தடங்கள் இருக்குப்பா. இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? தேசிய நீர்வழி தடங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 111 நீர்வழி தடங்கள் இருக்குது, மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து இந்த மாற்றத்துக்கு ஜல் விகாஸ் திட்டம் அடித்தளம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜல்மார்க் விகாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேசிய நீர்வழி தடம் எண் 1 இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அலகாபாத் டு ஹால்டியா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆக்சுவலாக பெர்ஃபெக்டான இடம் எதுனா ஹால்டியாவிலிருந்து வாரணாசி வரை. சரியா? இந்த தேசிய நீர்வழி எண் 1
இதுபடி கங்கை, பாகீரதி, ஹூக்ளி இந்த மூணு ஆற்றையும் சேர்த்து அங்கே வந்து நிறைய திட்டங்கள் உள்ளடக்கியிருக்காங்க. அதாவது பல்வகை முனையம், நவீன உபகரணங்கள் மற்றும் சமுதாய படகு குழாம்கள், நவீன தொழில் போக்குவரத்து பாதை, இதெல்லாம் வந்து எந்த திட்டத்தில் உருவாக்கியிருக்காங்கன்னா ஜல்மார்க் விகாஸ் திட்டம்பா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கேட்பாங்க ஜல்மார்க் விகாஸ் திட்டம் அப்படின்றது என்னன்னு கேட்பாங்க. NW1 நேஷனல் வாட்டர்வேஸ் 3 கங்கை, பாகீரதி, ஹூக்ளி, அதாவது ஹால்டியாலேருந்து வாரணாசி வரையும் இருக்கக்கூடிய அந்த தேசிய நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்துறது தான் இதோட முக்கிய நோக்கம். சரியா? ரைட்டு. இது ரொம்ப முக்கியமான நியூஸ்பா, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்திய பொருட்கள் மீது 50% சுங்கவரி விதிச்சிருக்காங்க. யாருன்னா மெக்சிகோ நாடு. மேபி கேட்டால் இது கேட்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ 50% வரி உயர்வுனா அமெரிக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ கூடுதல் அமெரிக்கா தவிர்த்துட்டு வேறு எந்த நாடு அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு மெக்சிகோ நாடு இப்போ புதுசாக வரி விதிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. சரி, அடுத்தது பாருங்க. வேறு அண்டர்-19 உலகக்கோப்பை வந்து தொடங்குது. இது பார்த்துக்கலாம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் வந்து இது நடக்குது. இது ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள், உலகக்கோப்பை ஸ்குவாஷ் எங்கே நடைபெறுதுன்னா சென்னையில் நடைபெறுது. எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் இருக்கக்கூடிய வளாகத்தில் நடைபெறுது உலக ஸ்குவாஷ் கோப்பை போட்டி. இதுவும் ஃபைனல்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? இடையில எதுவுமே பார்க்க தேவையில்லை. வேறு உலக செய்தி அப்படின்னு பார்க்கும்போது எதுவும் இல்லை. பல்கேரியா அரசு, சரி ரைட்டு, அதை நாளைக்கு பார்க்கலாம். பல்கேரியா அரசு சார்ந்த நியூஸ் நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன். வேறு அவ்வளோதான்ப்பா. ஸோ இன்னைக்கு நியூஸ் 12ஆம் தேதி நியூஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஜனவரி 17 நம்ம குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச், குரூப் 2 பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பேட்ச் வந்து குரூப் 4க்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சேம் சிலபஸ் தானே. ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு மாடல் டெஸ்ட் 3, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான மாடல் டெஸ்ட் 3 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதையும் நல்லபடியாக எழுதுங்க. அது ஓப்பன் சோர்ஸில் தான் வரும், ஃப்ரீ தான். எல்லாருமே அட்டன் பண்ணுங்கப்பா. நன்றி.